எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியில் யாக்கோபு முதல் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசித்தோம். அதை திரும்ப நான் வாசிச்சுட்டு சில விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். மனைவியோடைய விசுவாசத்தினால அல்லது பிள்ளைகளுடைய விசுவாசத்தினால ஒருத்தன் பரலோகம் போகிறது கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, அது தனிப்பட்ட விதமானது. அதே போல் ஆசீர்வாதங்களும் நம்முடைய விசுவாசத்தினாலே உண்டாகிறவை. இங்கே பாருங்கள், நான் இந்த யாக்கோபு முதல் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஞானம்ங்கிறது என்னது? தேவன் நமக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ அதுதான் ஞானம். நம்ம உலகத்தில் அநேக அனுபவசாலிகள் இருந்து இதுதான் கரெக்டுன்னுவாங்க, அது இல்லை. நம்ம அநேக காரியங்களை படிச்சிருப்போம், அதில் ரைட்டு நல்லது கெட்டது தெரியும், அது இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளில் ஒவ்வொரு சமயத்திலையும் நாம் என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்க, அதான் ஞானம். கர்த்தர் சொல்கிறார், எரிகாவை சுற்றி வா அப்படின்றாரு. ஞானம் அது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானத்தோடைய நிறைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பிலே நிறைந்திருக்கிறது. அந்த அன்பு, தேவ அன்பு நிறைஞ்சிருச்சுனாக்க அப்புறம் அவர் சொல்கிறத அப்படியே நம்பும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறங்கிறத பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இந்த மலையை பேர்ந்து போனால் போயிருக்கும்ன்றாரு. இப்போ இது அதுக்கு சம்மந்தப்பட்ட வசனம் தான் இப்போ வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாத விசுவாசம். பேதுரு தண்ணியில் இறங்கின ஒரு பாடு சந்தேகப்பட்டான், போச்சு. அந்த சீஷர்களுக்கிட்ட அற்ப விசுவாசம்னுட்டார். காற்றையும் கடலையும் அவர் எழும்பி அதட்டினார். ஆனால் சீஷர்கள்ட்ட நல்ல வேலைடா என்னை எழுப்பினேன் அப்படியெல்லாம் சொல்லலை, அற்ப விசுவாசிகளே அப்படின்னாரு. அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக பேசின போது உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லிட்டார். ஒரு 100க்கு அதிபதி, அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிறதுக்காக நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னான். இது இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த விசுவாசத்தில் அளவுகள் இருக்கின்றன. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும்னு போட்டிருக்கு. அப்போ அவர் தான் நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு விட்டு நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்கிறாரு, ஒழுங்காக விசுவாசிக்க சொல்கிறார். சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறுங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல வர்றேன். ஓகே. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். எது இருமனம்? இன்றைக்கி வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு இல்லை. இவர் என்ன கேட்குறாரு? உறுதியாக சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறியா இல்லை சந்தேகமாக இருக்குதான்? ஒருத்தன் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகில என்னோட அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் அநேகருடைய நிலைமை அநேக காரியங்களை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்கிறது. அந்த கொஞ்சம் சந்தேகம் வருது பாருங்கள், அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ நான் சொன்னேன், அந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 2வது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 இந்த 2 காரியம்
நம்முடைய மனம் எப்படி மறுரூபமாகணும்? இயேசுவோடைய மனநிலை போல் நம்ம விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவனை பற்றி இயேசு என்ன நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம நினைக்கணும். அவர் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரோ அதுபோல் நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு நம்ம நம்பணும். ஆக இங்கே பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதை பற்றி பேசுகிறது. நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. சுகவீனமாக சிலர் வர்றாங்க. பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணுன்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஆமாம், பாஸ்டர் போகலாம், ஜெபம் பண்ணலாம். மூப்பர்களை வரவழையுங்க, அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன், அப்பொழுது அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவன் சுகமாவான், அப்படியெல்லாம் எழுதியிருக்குல்ல. பாவம் தான் உள்ளே விசுவாசத்தை கெடுத்துருக்கு. இங்கே இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கோம்னா நல்லாவே எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா சரீரம் ஜீவ பலியாக கர்த்தருக்கு, ரெண்டாவது நம் மனசு அதாவது தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக புதிதாகி மறுரூபமாகிறது. இதை ரெண்டை செஞ்சுட்டா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது வந்துடும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அப்போ சாட்சியாக இருப்பீங்க. அப்போ இங்கே எங்கே தடுக்குது, எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு வசனம் சொல்கிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 17 நமக்கு ரொம்ப பிரயோஜனமான பகுதியாக இருக்குது. எவ்வளோ தடவை வாசிக்கிறோம், வாசித்தாலும் நமக்கு அவ்வளவு விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிடுறதில்ல. இப்போ நான் தெரிகிற மாதிரி வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமம்னா நமக்கு விளங்குது, இருதயம் கரெக்டாக இருக்கணும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அதுக்குள்ளேருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை கெடுத்த என்ன அப்புறம் ஜீவ ஊற்று வராதியா? அதான அர்த்தம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. இப்போ இருதயத்தை பர்ஃபெக்டாக நல்லா காத்துக்கன்றார். அதாவது வேறு என்னத்தையெல்லாம் காத்துக்கிருவியோ காத்துக்கலையோ இதை காத்துக்கணும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்படி பாதுகாத்துன்னு நினைக்கிறியோ அதை விட அதிகமாக உன் இருதயத்தை காத்துக்கணும். உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படின்னா எல்லா காவலோடும்னா கொஞ்சம் குறைச்சா எல்லா காவலோடும். அப்போ இருதயத்தை நல்லா காத்துக்க சொல்கிறாரு. இந்த இடத்துல நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. வயசு என்னது? 99. அடுத்த வருஷம் ஈசாக்கு வந்துடுவேன். இப்போ வயசானவங்க இவன் 99, சாராள் 90, 89. 10 வருஷம் வித்தியாசம். ஆனால் 2 பேரும் வயசாகி வயோதிகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவர் என்னத்தையே பேசி இவர்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி விட்டார். அது பாருங்கள், உறுதியாக நம்புனாங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். சங்கீதம் 103 கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் இவங்களை வயசாக்கி பிடிச்சி வயசாகி போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்னமோ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? இது ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சங்கீதம் 103 கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. விசுவாசிப்பீங்களா? நடக்கும்ங்கிறார். விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதாவது என்னங்க, கர்த்தர் சொல்கிறத நம்புறது, உலக சூழ்நிலையே வேண்டான்றது, இது என்ன பெரிய நஷ்டமா? நமக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லையே. கர்த்தரை நம்புகிறேன், அவர் வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்?
அப்புறம் இந்த இருதயத்தை கரெக்டாக வைக்க சொல்கிறாரு. 99 வயசு, அடுத்த வருஷத்தில் ஈசாக்கு வந்துடுவேன். ஈசாக்கு வராமல் போனதுக்கு இன்னொரு காரணத்தை நான் சொல்கிறேன். இடையிலே முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, இப்போ நான் காரணம் சொல்கிறேன். என்ன பாருங்கள், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு வயசாகி போச்சு, வயோதிகம் வந்துருச்சு, ஆமாம் உன்னால் பிள்ளை பெற்றுக்கிற முடியாது, ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ மட்டும் ஆள் ஒழுங்காரு, அடுத்த வருஷம் பிள்ளை வந்துடுதுன்றார். ஏன்னா 100 வயதில் அவன் ஈசாக்கை பெற்றான்னு எழுதியிருக்கு. 99 வயதில் வந்து பேசுகிறாரு. 100 வயதில் அவன் ஈசாக்கை பெற்றான்னு போட்டிருக்கு. இப்போ ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆசீர்வாதம் வரப்போகிற நேரத்தில் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அது ஆங்கிலத்தில் வாக் பிஃபோர் மீ அண்ட் பி தௌ பெர்ஃபெக்ட். வாக் பிஃபோர் மீ, ஏன் முன்னாடி. இவருடைய பார்வைக்கு மறைவாக யார் எங்கேயும் போக முடியாது. இப்போ சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு என் முன்னாடி நீ இரு. பி தௌ பெர்ஃபெக்ட், நீ எல்லாத்துலேயும் உத்தமனாயிரு. பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட் தான். அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன எழுதியிருக்கு? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அதான அர்த்தம் பெர்ஃபெக்ட்னா. அதாவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். குணம், இது நல்ல குணங்க. சற்குணம், அப்புறம் பூரண சற்குணம், இத்தனை போட்டு சொல்கிறாரு. இருதயத்தை கரெக்டாக வை, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். கண்ட பிசாசு வந்து எதையாவது சொல்லுவேன், கண்ட நண்பர்கள் வந்து எதாவது சொல்லுவாங்க, நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு ஐடியா போட்டு வஞ்சகமாக சில காரியங்களை சிலர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இருதயத்தை கெடுத்துக்கிறாத. ஏன்னா உள்ளுக்கு இருந்தால் ஜீவ ஊற்று வரப்போகிறது, உள்ளிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு நம்ம நினைக்கலாம்? ஆபிரகாமே இருதயத்தை கரெக்டாக வை, ஏன்னா ஈசாக்கு வரப்போகிற நேரம், உன் இருதயத்தை கரெக்டாக வை. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி த பெர்ஃபெக்ட், எனக்கு முன்னாடி நடந்து நீ உத்தமனாரும் உன் இருதயத்தை உத்தமமாக வச்சுக்க அப்படின்னு சொன்னார். சரி, ஈசாக்கு ஆபிரகாம் விரும்பின அளவுக்கு வேகமாக நடக்காமல் போனதுக்கு ஒரு காரணமும் இப்போ இங்கே இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கு முந்தின அதிகாரம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். என்ன நடந்தது? இது 16வது அதிகாரம். 17வது அதிகாரத்தில் கர்த்தர் மறுபடியும் வந்து, ஏய் ஒழுங்காரு, எனக்கு முன்னாடி உத்தமனாரு, ஈசாக்கு வரப்போகிறான்னு சொல்கிறாரு. 16வது அதிகாரத்தில் என்ன குழப்பம் நடந்துச்சு? சாராய் வந்து, எனக்கு பிள்ளை இல்லை, ஒருவேளை இந்த அடிமை பெண் எனக்கு இருக்கிறாளே, அடிமை பெண்ணால் இவளுக்கு ஒத்து போகிற ஒரு கேஸு, இவளோட சேர்ந்து எனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடு, ஒருவேளை அவளால் என்னுடைய வீடு இது ரொம்ப தப்பு. ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தா அந்த ஒரு பிள்ளையோட கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும்னா பரவாயில்ல. இவன் என்ன பண்ணிவிட்டா, அவளால் என் வீடு கட்டப்படும்னு. இது ரொம்ப பொல்லாத வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஆபிரகாமும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இது அதை விட பயங்கரம். எங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சாராய்க்குள்ளே இப்போ விசுவாசம் போச்சு. எனக்கு பிள்ளை இல்லை, என்னோடய வீடு கட்டப்படணும்னா எனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும், எங்கள் சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும், வீடு கட்டப்படணும். இப்போ இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருன்னு வர்றப்ப எனக்கு பிள்ளை இல்லாமல் போச்சு, எனக்கு பிள்ளை வேணும்,
என்னுடைய சொத்தை ஆஸ்திகள்லாம் கொடுக்கறதுக்கு என் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எப்படி என் பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், அதுக்கு இந்த ஆகார் மூலமாக பெற்று கொடு. ஒருவேளை அவள் மூலமாக என் வீடு கட்டப்படும்னா இது ஒன்றும் சரியா இல்லை. ஆபிரகாம் அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இங்கே பாருங்கள், 16வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இன்னொருத்தியோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவனுக்கு சரீரத்திலே பலன் இருந்தது. கவனிங்க, 16வது அதிகாரத்தில் சாராள் விசுவாசமே இல்லாமல் போய் இந்த ஆகார் மூலமாக ஒருவேளை எனக்கு வீடு கட்டப்படும், நீ அவளோட சேர்ந்து பிள்ளையை பெற்று கொடுனா, அவன் பெற்று கொடுத்துட்டான். பெற்று கொடுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சரீர பலன் இருந்தது. ஒரு பெண்ணோட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சரீர பலன் இருந்தது. அந்த பலத்தில் பிள்ளையை பெற்று கொடுத்துட்டான். இப்போ இஸ்மவேல் வந்துட்டான். இஸ்மவேல் வந்தப்போ அவன் எத்தனை வயதில்? ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 99 வயதாக இருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாக இருந்தான். அதாவது இஸ்மவேல் பிறந்து 13 வருஷம் கழிச்சு தான் இப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என் முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு ஈசாக்கை கொடுக்க போகிறேன். நீ முதல்ல விசுவாசம் இல்லாமல் என் வார்த்தையை நம்பாமல் உன் மனைவி பேச்சை கேட்டு நீ ஆகார் ஒரு அடிமை பெண்ணோட சேர்ந்து உன் வீடு கட்டப்படும் நினச்சிக்கிட்டு நீ அப்படியா போய் ஒரு பிள்ளை பெற்ற, அதனால் இனிமேல் அது மாதிரி பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது போ அப்படின்னு திட்டி இருந்த ஆசீர்வாதத்தை சரீர பலத்தை பிடுங்கின மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு ஆபிரகாம் பலன் இல்லாமல் போயிட்டான். சாராயும் வயதாகி போயிடுச்சு. ஏங்க அப்படி தானே பார்க்கணும் நம்ம. அது உண்மை அதானங்க. அந்த ஆகாரோட சேர்ந்து பிள்ளை பெற்றான். இப்போ பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை மூலமாக வீடு கட்டப்படுமானா வீடு கட்டப்படாது. ஆனால் அந்த பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? வயோதிபம் ஆகி போயிடுச்சு. இப்போ கர்த்தர் வர்றார், ஏன்டா நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதான அர்த்தம். 17வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனை ஏறக்குறைய கடிந்து கொண்டார்னு வருது. தேவன் ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்படின்னா கோச்சிக்கிட்டு போயிட்டார்னு அந்த இடத்துல உண்மையான அர்த்தத்தில் எழுதியிருக்கான். நான் சொல்கிறதா விட்டுவிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இஸ்மவேலை ஆசீர்வதிக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நீயே. நான் ஈசாக்கு ஆசீர்வதிப்பேன், ஈசாக்கு மூலமாக என் சந்ததி விளங்குன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தா ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொல்கிற வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். விசுவாசங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சுத்தமாக இல்லாமல் போனவுடனே அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். யார்? ஈசாக்குன்னு பேர் சொல்கிறாரு. ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்கும் வேண்டுதை கேட்டேன், நான் செய்கிறேன். ஆனால் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தறினார். அதாவது அந்த ஒரிஜினல் கவனிங்க, ஒரிஜினலில் கோச்சு, ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று நீ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறேன் சாராள் பிள்ளை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா விசுக்குன்னு. கர்த்தர் இது மாதிரி ஒரு தடவை கூட ஆபிரகாமை கடிந்து கொண்டதில்லை, திட்டினதில்லை. ஆனால் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை நமக்கு இது அவ்வளோ நாள் தெளிவாக தெரியல. அந்த ஒரிஜினல் ஹீப்ரூவில் இருக்கிற மாதிரி இல்லை. கோச்சிடு, நான் சொல்கிறத உடனே வேறு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஈசாக்கை தர்றேங்கிறேன், ஈசாக்கு மூலமாக உடன்படிக்கை ஸ்தாபிப்பேங்கிறேன்,
நீ வந்து இஸ்மவேலை ஆசீர்வதின்னு பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன சங்கதி உனக்கு அப்படின்ட்டு கோபமாக போயிட்டாரு. அந்த கோபத்தில் தான் கர்த்தர் சொன்னதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் இல்லை, அந்த ரோமர் 4வது அதிகாரத்தில் அந்த வசனமெல்லாம் சூப்பராக எழுதியிருக்கு. அவன் எப்படி விசுவாசித்தான் அப்படின்னு சூப்பராக எழுதியிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். ரோமர் 4 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கத்தக்கவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், மரித்தோரை உயிரை எழுப்புகிறவர். இப்படி விசுவாசம் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ பிள்ளை பெறதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன்னா வயசாகி போச்சு, இப்போ விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வயசாகி போச்சு, நமக்கு சரீரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறது ஆகாரோட சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கலாங்கிறப்ப அப்போ சரீரத்தில் பலன் இருந்துச்சு. இப்போ புஷ்ஷுன்னு போச்சு. சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் சொன்னார் செய்கிறாரு அப்படின்னு தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் சந்தேகப்படாத விசுவாசம், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அறகுறை நம்பிக்கை இல்லை, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திர ஆண்டவரை, அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரை, பிள்ளையை கொடுக்குறீர், ஈசாக்க கொடுக்குறீர், சந்ததி விளங்கும், உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறீர் அப்படியெல்லாம் சொல்லி இது நடக்கிறதுக்கு வழியே இல்லை. எரியோ கொடை சுற்றுற மாதிரி தான், செங்கடலை திறந்த மாதிரி தான், யோர்தான் பிளந்த மாதிரி தான். அங்கே நின்றுக்கிட்டு யோர்தான் நதி கரை புரண்டு போகுதுங்க, இறனா செத்து போயிடுவான் இல்லை. ஆனால் அங்கே போனால் யோர்தான் பின்னிட்டு திரும்புது, செங்கடல் திறக்குது, எரியோ கோட்டை விழுகுது. அது மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரசங்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்பிக்கையே இல்லாத சமயத்தில் கர்த்தர் சொன்னதை உங்கள்கிட்ட சொன்னதை நிறைவேற்றுவார். அதனால் நீங்கள் விசுவாசிக்கலாம். இவன் அந்த நேரத்தில் ஈசாக்கு மூலமாக இதை செய்வேன், அதை அப்படி செய்வேன், நீங்கள் அல்லேலூயா அப்படி சொல்லியிருக்கான். அப்படி சொன்னதுனால தான் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமா, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே என்ன விஷயம், கர்த்தர் அவன்கிட்ட ஒரு டோஸ் விட்ட மாதிரி வையெல்லாம் நான் கோச்சிக்கிட்டு போயிட்டார். ஏன்டா நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ தான் ஆபிரகாமுக்கு சுருன்னு வருது, இது இன்னுமே இப்படி இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி அவன் உடனே கர்த்தரை கரெக்டாக விசுவாசிக்க வேண்டிய மாதிரி விசுவாசிட்டான். சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஏதுவில்லாதிருந்து பிள்ளை பெற ஏதுவில்லாதிருந்து பெற பண்ணுகிறவர் இருக்கிறாருன்னு, பெற செய்கிறவர் பெறுவதை தடுப்பாரோ அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் வருது. அதனால் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார், செஞ்சே விடுவார். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மறுபடி சொல்கிறேன். ஆதியாகமம் 17:1 என்ன எழுதியிருக்கு, அடுத்த வருஷத்தில் ஈசாக்கு பிறக்க போகிறேன், ஆனால் இப்போ நீ கவனமாக இருக்கணுன்றார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த உத்தமம் இல்லாமல் போச்சு, ஈசாக்கு வரமாட்டான்னு அர்த்தம் அதானே? ஹலோ, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்க, உத்தமமாக வச்சுக்க, இல்லாட்டி சொல்லப்பட்டது காரியம் வராமல் போயிடும். பிசாசு உங்ககிட்ட எதை வந்து கெடுத்து விட்டுருவேன். இருதயத்தை கெடுத்து விட்டான்னாக்கா அப்புறம் இருதயத்துக்குள்ளே இருந்தானே ஜீவ ஊற்று ஆசீர்வாதம், இருதயத்துக்குள்ளே இருந்தானே உன்னைய பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு வரணும். உன் இருதயத்தை கெடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது இந்த வசனம் இந்த இடத்துல ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஆபிரகாம் 99 வயதான போது, என்ன வயசு 99, ஈசாக்கு எப்போ பிறந்தா 100 வயதானப்ப. அப்போ ஒரு உற்பத்தி திட்ட காலம் மட்டும்தான். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ இவ்வளோ வயசாகி போச்சு பிள்ளை இல்லை, நோ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் உங்கள் 2 பேருக்கு பிள்ளையை கொடுக்க வல்லவர். அதான அர்த்தம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி த பெர்ஃபெக்ட். எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாக பெர்ஃபெக்டாக இரு. தேவன் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீ அப்படி இருன்னு அப்போ கேட்குற மாதிரி இருக்குது. இருதயத்தை கெடுத்துறாதப்பா. இருதயத்தை கெடுத்துட்டேன்னாக்கா வாலிபம் திரும்பி வராது. இருதயத்தை கெடுத்துட்டேன்னா அந்த வாலிபம் வராது, அதுக்கப்புறம் பிள்ளைய வராது. அப்போ இருதயத்தை கெடுத்துறாத. நான் இப்போ சொல்கிறேன், ஆகார் மூலமாக பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் இந்த 2 பேரும் தங்களுடைய இருதயத்தை கெடுக்காம என்ன கெடுத்தாங்க? எனக்கு பிள்ளை இல்லை, இவன் மூலமாவது என்னோடய குடும்ப வீடு கட்டப்படத்தக்கதாக அப்படின்னு சொல்ல இவனுக்கு சேர்த்து ஆமா போட்டான். ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேல் பிறந்துட்டான். அடப்பாவியா, இது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக தானே எழுதியிருக்கு. கர்த்தருடைய ஜனத்துக்கு தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் அவன் எதிராக குடியிருப்பான்னு எழுதியிருக்கு. ஆக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையில் இது இருக்குங்க. ஆபிரகாம் அந்த ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கிட்டாக்கா வீடு கட்டப்படுமா? வீடு கட்டப்பட்டுச்சா? கட்டப்படலை. அதுக்கு காரணக்கர்த்தா இப்போ உடனே எல்லாம் சாராயை பிடிச்சி எக்கிட்டு இருப்பாங்க, இவளால் தான் அப்படின்னு. இதுதான்னு சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அறிவு எங்கே போச்சு? நான் இப்போ இன்னொன்று கேட்குறேன். ஆதாம் ஏவாள், பிசாசு ஏவாள்கிட்ட தான் பேசினான். ஆதாம் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இருந்தால் ஏற்கனவே கெட்டுச்சு. ஆனாலும் என் நடந்த கதையை கேளுங்க. அந்த ஏவாள்கிட்ட பிசாசு பேசினான்னா அவள் பார்த்தவொன்னே பழம் அழகாக இருக்குது, ஞானமெல்லாம் இன்பமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்து அதை பறித்தால் புசித்தால் புருஷனுக்கு கொடுத்தால் தின்றான். பின்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார்? அதை வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால நான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு உன் மனைவி பேச்சை கேட்டு அந்த பழத்தை தின்னதுனால அங்கே என்ன சொல்லிவிட்டாரு? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். கொடுமையாக போச்சுங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தையா மனைவி சொன்ன வார்த்தையா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையா இப்போ சாராய் சொன்ன வார்த்தையா? சாராய் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை மீறி மேலே ஏறி போய் அதை அமுக்கிருச்சு. அப்போ ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேல் வந்துட்டான். இன்றைக்கி கர்த்தர் 99 வயதானப்போ பேசுகிறார் அவன்கிட்ட, எனக்கு முன்னாடி நடந்து விட்டு உத்தமனாயிரு, நான் ஈசாக்கு கொடுக்க போகிறேன், அடுத்த வருஷம் அவன் வந்துடுவான், இப்போ நீ நடந்து விட்டு என்கிட்ட உத்தமமாக இருக்கணும், இல்லை வேறொரு இஸ்மவேல் தொலைச்சிட போகிறேன், கவனமாரு அப்படின்றாரு. இவன் அதுக்கப்புறம் இவனுக்கு வாலிபம் திரும்புகிறது. அந்த தேச கேராவூரில் குடியிருந்த அந்த அபிமேலைக்கு அவன் இவ்வளோ அழகாக இருக்கேன், அவளை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அழகாயிட்டா. இவர்களுக்குள் வாலிபம் திரும்பியது. இவர்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்ட தக்கவளானார்கள். ஆனாலும் அந்த பிசாசு பிடிச்சிட்டு போக பார்க்குது. கர்த்தர் காப்பாற்றி கொடுத்தாரு. ஓகே, கர்த்தர் காப்பாற்றி கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு அறிவு இருக்கணும். நம்ம கர்த்தர் முன்னாடி உத்தமமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் சரியாக இருக்கணும். இருதயம் சரியாக இருந்தால் விசுவாசம் இருக்கும். நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தால் நம்பிக்கையோட விசுவாசிக்க முடியும். அதாவது பிள்ளை பெற முடியாதுன்னா கூட பெற முடியும் அப்படின்னு சொல்லி, சூழ்நிலை எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நீங்கள் நம்ப முடியும். அதை நம்புங்கள். அதுக்கு இருதயத்தை செவையாவையே உத்தமனாயிரு. பி த பெர்ஃபெக்ட். பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள். எல்லா காவலோடு உங்களை இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் இருந்து ஜீவ ஊற்று நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். இந்த ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு வர்றான். அல்லேலூயா. உங்களுக்காக ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஓகே, காட் பிளஸ் யூ.